அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு சிறிய கதை. இந்த கதையை முழுமையாக கேட்டபின் உங்கள் மனம் ஒரு கண்ணாடியின் அளவா அல்லது ஏரியின் அளவா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு குருவும் சிஷ்யனும் உரையாடி கொண்டிருந்தார்கள். சிஷ்யன் தன் குருவிடம் கேட்டான், என் மனம் எப்பொழுதும் அமைதியே இல்லை, ஏன் என்று. குரு ஒரு கண்ணாடி தண்ணீர் கொடுத்து சொன்னார், இதில் உப்பு போட்டுக்கொள். சிஷ்யன் உப்பு போட்டான். குரு சொன்னார், இப்பொழுது குடித்துப்பார். அவனுக்கு அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. பின்னர் குரு அவனை ஒரு ஏரிக்கு அழைத்துச் சென்றார். அதே அளவு உப்பை அந்த தண்ணீரில் போட சொன்னார். போட்டபின் குடிக்கவும் சொன்னார். அவன் குடித்த பின் அந்த தண்ணீர் இனிமையாக இருந்தது. குரு சொன்னார், உன் துயரங்கள் உப்பை போல, ஆனால் உன் மனம் ஒரு கண்ணாடி அளவா அல்லது ஏரி அளவா என்பதை நீதான் நிர்ணயிக்க வேண்டும். மனதை விரிவாக்கினால் பிரச்சனைகள் சிறிதாகிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நம் மனதின் அளவுதான் அதை பெரிதாகவும் சிறிதாகவும் மாற்றுகிறது. இந்த கதையின் மூலம் உங்கள் மனதின் அளவை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் ஒரு கண்ணாடி அளவா அல்லது ஏரி அளவா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.